அவர் தான் எங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க தான் எனக்கு எல்லாமே. வணக்கம், என் பேர் பிரபா ஆனந்த். நான் சேலத்துல இருந்து பேசுறேன். என்னோட பையன் பேரு வெங்கடேஷ். பையனோட வயசு 25. ஆர்டிஸ்டிக் அடல்ட். ப்ரீமெச்சூரா பிறந்துட்டான். நார்மல் டெலிவரி தான். மூச்சு திணறி ஒரு 7 months வரைக்குமே இன்குபேட்டர்ல வச்சிருந்தோம். 10 days பக்கம் என் கையிலே கொடுக்கல. ஃபீடிங்கும் இல்ல. பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பல. அப்போ டிவியோட சவுண்ட் பார்த்துட்டு ஓடி வருவான் எங்க இருந்தாலும். சோ அப்ப அவனுக்கு காது கேக்குது. அதுக்கப்புறம் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் போய் காமிச்சோம். கம்ப்ளீட்டா டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மதுரைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்து எல்லா டெஸ்டும் பண்ணும்போது தான் ஆட்டிசம்ன்ற அந்த வேர்டை அப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. 2 வயசுல தான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பீச் கொடுக்கணும், ஆக்குபேஷனல் தெரப்பின்னு இருக்கு, இவங்களுக்கு மெடிசன் எதுவுமே கிடையாது, தெரப்பி மூலமா தான் கொண்டுட்டு வரணும், அப்பதான் கியூர் ஆகும், பிளஸ் டயட். 1 yearல எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. என்ன வேணும்ன்றது அவன் கேட்கற அளவுக்கு வெர்பல் இருந்துச்சு. 7 வயசுக்குள்ள இண்டிபெண்டா அவனை கொண்டு வரணும், அந்த இதுல நான் தெளிவா இருந்தேன். 7 years வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். ஒகேஷனல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. வீவிங் மிஷினும் பாக்குமட்ட மிஷினும் அப்புறம் ஸ்டிச்சிங் பெயிண்டிங் எல்லாத்துலயுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஒகேஷனல் இது கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சேலம்ல தொழில் பண்ணி கொடுத்துடலாம். 6 months நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நல்ல மூவிங் ஆச்சு. 6 months கழிச்சு கரெக்டா லாக்டவுன் அப்படியே கொலாப்ஸ் ஆயிருச்சு. சரி, அப்பதான் கீ செயின் போடுறதுக்கு கத்து கொடுத்தேன். ஈஸியா பண்ணிட்டு கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வெங்கியோட கீ செயினா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்போதைக்கு துபாய் வரைக்கும் போயிட்டாரு. டெல்லி, மும்பை, பஞ்சாப் வரைக்குமே கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெக்ட்ரம் குரூப்ல இருந்து ஒரு அவார்டு கொடுத்திருந்தாங்க. சென்னையில சைஃபா சொல்லி ஒரு அமைப்பு, ஆண்டர்பிரனர்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அவரோட தொழில் ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்க பாட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. இங்க இருந்து ட்ரெக்கிங் போயிட்டு அங்க இருந்து பஸ்ல வருவாங்க. இந்த சொசைட்டியை நம்ம பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம குழந்தைய நம்ம வளர்க்கவே முடியாது. ஃபேமிலியில ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். செகண்ட் சைல்டு நாங்க அதை பத்தி யோசிக்கல. இவனை இண்டிபெண்டா கொண்டு அவனை ஹாப்பியா வச்சுக்கணும். குழந்தைங்க மூலமா தான் என்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ எல்லாரும் பரிதாபப்படுவாங்க. அது ஒரு இது. இந்த குழந்தைங்களை வச்சுட்டு நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பேரண்ட்ஸ் குழந்தைய ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் என் குழந்தை இப்படி இருக்குன்றத வெளியில சொல்றதுக்கே தயங்குறாங்க. இன்னொன்னு எல்லாமே காம்படிஷனா போயிட்டு இருக்குது. சிங்கிங் கிளாஸ்ல போடுறாங்க, ஸ்கேட்டிங் கிளாஸ் போடுறாங்க. நான் ஃபோர்ஸ் பண்றதுனால அவர் படிச்சு அது அப்ப தேவையில்லை. அந்த கான்பிடன்ட் வந்துருச்சுனாவே நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இதோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இது எல்லாராலையுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் இது ஸ்டெப் எடுத்து அது பண்ணனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்க்கவே இல்லை ஸ்பெஷல் மாம் செலக்ட் ஆயிருக்குன்னு போன் வந்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னும் நல்லா பண்ணணும்ன்ற அந்த ஒரு எந்தூ தான் ஆகுது. இது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் அவார்ட் அருணோதயத்துல இருந்து கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் அருணோதயம்.